2024 ஜனவரி மாதம் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரமும் தமிழ் சினிமாவில் தேட்டரில் ஒரு 5-6 படத்துக்கிட்ட வந்திருந்தாலும் அதே சமயம் போன வாரமும் ஒரு 10 படத்துக்கு மேலே வந்திருக்கும். ஆனால் இவ்வளோ படங்கள் இருந்து நான் ஒரே ஒரு படத்தை மட்டும் தான் இந்த வாரம் டாப் 10 கவுண்டில் புதுசாக எடுக்க போகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நேற்று ரீரிலீஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அவ்வளோ படங்கள் ரீரிலீஸ்லேயே வந்தனால நிறைய படங்கள் போன வாரம் வந்தது வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு இந்த நந்திவர்மன், மதிமாறன், அப்புறம் வட்டார வழக்கு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ரெஸ்பான்ஸ் வந்து வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் கூட வாஷ் அவுட் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அது ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்த்து தான் போன வாரம் கவுண்டரில் பெருசாக அந்த படங்களை எடுக்காம இருந்தோம். அதே மாதிரி இந்த வாரம் வந்திருக்க 5 படங்கள் கிட்டயும் நம்ம எடுக்காம இருக்கிறதுக்கு ரெஸ்பான்ஸ் ஏதாச்சும் பண்ணிச்சுன்னா அடுத்த வாரம் கண்டிப்பா நம்ம கவுண்டர்ல எடுக்கலாம். சோ வாங்க இப்போ நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்டர்ல என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருக்குன்றதை போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டரில் 10வது இடத்துல பார்க்க போற படம் சரக்கு. இந்த சரக்கு வந்து ஆக்சுவலி ட்ரைலர்லாம் நல்ல எதிர்பார்ப்பே இருந்தது. ஏன்னா அந்த மது ஒழிப்பை பற்றி நம்ம மன்சூர் அலிகான் நல்லபடியாக வந்து படம் எடுக்கிறாருன்ட்டு எல்லாம் படம் பார்த்ததுக்கப்புறமும் அப்படி தான் இருந்தது. ஆனால் ஆடியன்ஸ் வந்து அந்த படத்துக்கு சப்போர்ட்டே பண்ணலன்னு தான் சொல்லணும். அதனால போன வாரம் ஒரு 10-15 தேட்டருக்கு மேலே வந்த அந்த படம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேட்டரில் ஓடுற மாதிரி தான் வந்திருக்கு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்ல படமாக இருந்தாலும் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் தேட்டர் ரெஸ்பான்ஸும் கிடைக்கலன்றதுனால நம்ம இந்த அளவுக்கு கவுண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல 2 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் பார்க்கிங். நம்ம வந்த நாள்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். படம் ஒரு நல்ல ரிசல்ட்டை வாங்கி இருந்தது அப்படின்றது. இன்னொன்று படம் ரிலீஸ் ஆகியும் வந்து பார்த்தீங்கன்னா 6வது வாரம் ஆயிடுச்சு. அதே சமயம் உங்களுக்கு ஓடிடிலையும் படம்லாம் வந்துடுச்சு. ஆனாலும் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தேட்டருக்கெல்லாம் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரன் ஆகிற மாதிரி இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு தேட்டர் குறைஞ்ச மாதிரி தெரியலாம். ஏன்னா இதுக்கு முன்னால கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்து. ஏன்னா ஓடிடிலாம் வந்ததுக்கப்புறம் ஓவராலாக நிறைய விஷயம் பரவிடுச்சு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ரிவ்யூ நல்லா இருக்குன்றதுனால நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப ஓவர் டோஸாக இருக்கும். என்னதான் வந்து பார்க்கிங் பிரச்சனையாக இருந்தாலும் எந்த அளவுக்காக வந்து போகும், இல்லை யதார்த்தத்துக்கு முறையாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சில கருத்துக்கள் வரதான் செய்யுது. ஸோ அதனால தான் இந்த படம் கூட வந்த பல படங்களோட கம்பேர் பண்ணும்போது அன்னைக்கெல்லாம் பார்க்கிங் நல்லா பெட்டராக இருந்தாலும் இப்போ வந்து இவ்வளோ நாள் கழிச்சு பார்க்கும்பொழுது பார்க்கிங் டவுன் கிரேடில் வந்திருக்கு. நம்ம இதே 9வது இடத்துல அடுத்ததாக பார்க்க போகிற படம் அன்னபூர்ணிலாம் நம்ம படம் வந்த 2வது வாரத்திலேயே வந்து ரொம்பவே தேட்டர் குறைச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்க்கிங்கை விட ஒரு தேட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆக்சுவலி அதுக்கு தான் அந்த பார்க்கிங்க்கு நான் அப்படி ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அன்னபூர்ணியும் ஆடியன்ஸ் நயன்தாராக்கு என்ன லக்குண்டே தெரியலங்க. போன வருஷம் அந்த மாதிரி தான் லத்தி கனெக்ட்னு வந்தது. இல்லை லத்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்தலாம் நடிச்சிருப்பாரு. அந்த படம் அப்படியே போயிடுச்சு. ஆனால் கனெக்ட்ல ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் வீடியோ காலில் எடுத்த படம். ஆனால் அது 25 நாளைக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதே ஒரு விஷயம் இங்கே அன்னபூர்ணிக்கும் நடந்திருக்கு. 25 நாள்லாம் தாண்டி இந்த படமும் 5 வாரம் கடந்து 6வது வாரத்துக்கு வந்திருக்கு. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா உங்களுக்கு 35 நாளெல்லாம் தாண்டி தேட்டரில் ஓடிட்டு இருக்கு அன்னபூர்ணி படம். அதுவும் 4 தேட்டருக்கு மேலேயே நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே. நம்ம கொண்டு 8வது இடத்துல பார்க்க போற படம் அனிமல் வந்து ஒரு டப்பிங் படம். இந்தியில இந்த படம் வந்து அவ்வளோ பெரிய கலெக்ஷன் எடுத்தது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அதை தாண்டி தமிழில் இந்த படமும் பார்த்தீங்கன்னா 36வது நாளில் தான் இப்போ நம்ம தேட்டரில் ஓடுது. பார்க்கிங் அன்னபூர்ணிலாம் விட அதிகமான தேட்டர்கள் பார்க்க போனால் 6-7 தேட்டருக்கு மேலே நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே ஓடிட்டு இருக்கு அனிமல். இத்தனைக்கும் இந்தி டப்பிங் படங்க இது. அதெல்லாம் தாண்டி படத்தில் நிறைய நெகட்டிவ் விமர்சனம்லாம் வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த 6வது வாரத்தில் தமிழில் மட்டுமே 6-7 தேட்டருக்கு மேலே அனிமல் ஓடிட்டு இருக்கு. நம்ம கவுண்டரில் 7வது இடத்துல பார்க்க போற படம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. இந்த படம் போன வாரம் தான் வந்தது. நம்ம கவுண்டரில் எடுக்கல. ஆக்சுவலி போன வாரம் வந்து ஒரு 11 படத்தில் ஒரே ஒரு படம் சரக்கு மட்டும் தான் எடுத்திருந்தோம். அதில் இன்னொரு படமா இந்த ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது தான் இந்த வாரம் ஆக்சுவலி பார்க்க போனால் போன வாரம் அந்த 11 படத்தில் இந்த படம் தான் வந்து வேற லெவலில் ரெஸ்பான்ஸ். அதாவது 15 தேட்டருக்கு மேலே நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே கொடுத்துருக்காங்க. 2வது வாரத்திலையும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது படத்துக்கு. இது வந்து கூட வந்த 11 படங்கள்லேயே இந்த ஒரு படம் மட்டும் தான் தேறி இருக்கு. ஆக்சுவலி அதுக்கு அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆவரேஜான ஒரு படம் தான். ஆனால் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தில் நிறைய நடிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு கமர்ஷியலாக ஹாரர் காமெடிலாம் வந்து அப்படியே சின்னதாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு ரீசனில் இந்த படத்துக்கான ஆடியன்ஸ்ன்றது ஒரு பிக்கப் இருக்குல்ல. யூடியூப்னாலே இப்போ ஒரு ஐப் இருக்கு. ஸோ யூடியூபர்ஸோட படம் அந்த ஒரு பேசிக்ல இந்த படத்துக்கு இவ்வளோ ஸ்கிரீன் கிடச்சிருக்கு. ஆனால் படம் வந்து ரொம்ப ஆவரேஜ் தான் இருக்கு. எனவே ஒரு ஹாரர் காமெடியாக மொக்கையா எது இருந்தாலும் ஓகே. யூடியூபர்ஸ்லாம் மொத்தமாக ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீன்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து கரெக்டாக சூட் ஆகிடும். பார்க்க போனால் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற ஒரு 2 படங்களை விட இந்த படத்துக்கான தேட்டர் அதிகமாக இருக்கலாம். ஆனாலும் நம்ம இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணியிருக்கோன்னா இந்த படம் போன வாரம் தான் வந்திருக்கு. அதை தாண்டி வந்து படமாக வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இல்லை. இந்த ஒரு ரீசன்லாம் கம்பேர் பண்ணி தான் இந்த கவுண்டரில் வச்சிருக்கோம். நம்ம கவுண்டரில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் ஆய் நானா படம் ரிலீஸ் ஆகி 25 நாளெல்லாம் கடந்து 1 மாதத்துக்கு மேலெல்லாம் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலி நம்ம நானியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நானிக்கு தசரா படமே 30 நாளைக்கு மேலே இங்கே சிட்டியில் ஓடிச்சு. அதுவும் தமிழ் டப்பிங்லேயே. அதே மாதிரி இந்த ஆய் நானா படமும் தமிழ் டப்பிங்லேயே 30 நாளை கடந்து நம்ம சிட்டியில் ஓட போது தமிழ்லேயே. அதுவும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆய் நானா படத்துக்கு 7-8 10 ஸ்கிரீன் கிட்டே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ தேட்டர் வால்யூம்ன்றது இந்த ஆயினாக்கு இந்த வாரம் ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளும் கவுண்டரில் ஐ பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பார்க்கிங், அன்னபூர்ணி, அனிமல், ஆயினானா இது எல்லாமே வந்து ஆடியன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரே மாதிரி கவர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் பேசியிருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம தேட்டர்கள் வந்து அப்புறம் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம ஒவ்வொரு வார கவுண்டரும் சேஞ்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுபடி பார்க்கும்போது ஆயினானா இந்த வாரம் தேட்டரிக்கல்லையும் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லையும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்திருக்கு. நம்ம கவுண்டரில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் அக்வாமேன் படம் ரிலீஸ் ஆகி 2
2 வாரம் முடிஞ்சு இது 3வது வாரம். இந்த படமும் நம்ம ஆரம்பத்திலேருந்தே பார்த்துட்டு இருப்போம். டிசி படமா வந்து நிறைய பேர் ஆக்சுவலி அக்வாமேன் சீரிஸ்ன்றதே நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ அது வந்து ஓரளவுக்கு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாதிரி இந்த படம் இருக்கிறனால தியேட்டர்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லேயே ஓடுது. இங்கிலீஷ் படம்ல அதுக்கிட்டே ஒரு குரூப் இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம இங்கிலீஷ் படமா இருந்தாலும் தமிழ் படத்தோட அந்த ஒரு டப்பிங் ரைட்ஸ் மட்டும் தான் இங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். தியேட்டர்லேயே தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-15 தியேட்டருக்கு மேலேயும் ஓடிட்டு தான் இருக்கு. அதுவும் ஒரு ஸ்கிரீன் மட்டும் இல்லாம 2-3 ஸ்கிரீன்லயும் போட்டு ஓட்டுற மாதிரி சில இடங்கள் இருக்கு. நம்ம கூட 4வது இடத்துல பார்க்க போற படம் சலார். சலார் படம் ரிலீஸ் ஆகியும் இது 3வது வாரமா. ஆக்சுவலி சலாரை பத்தி நம்ம எவ்வளவோ எதிர்பார்த்தோம். கேஜிஎஃப் 2 வருஷன் பண்ண பிரசாந்த் நீல் வந்து பாகுபலி டைரக்டரை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு பிரபாஸ்லாம் வச்சுட்டு. ஆனா அப்படியே தூக்கி பள்ளத்தாக்குல போடுற மாதிரி ஒரு படம் கேஜிஎஃப் 3 மாதிரி வந்து பண்ணி அதுக்கு சலார்னு பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆக்சுவலி இந்த படத்தை பத்தி நம்ம என்னதான் நெகட்டிவ்லாம் பேசிட்டு இருந்தாலும் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அதை தாண்டி வந்து இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஒரு சிலரை கவர்ந்து தான் இருக்கு. அதனால தான் வந்து தியேட்டரிக்கல்ன்றது இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 தியேட்டருக்கு மேலே, அதுவும் வந்து சிங்கிள் ஷோ இல்லாமல் ஒரு 2-3 4 ஷோ கூட ஒரு சில தியேட்டர்களில் ஓட்டுற மாதிரி தான் நம்ம சிட்டியோட ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி சலாரை வந்து நம்ம என்னதான் வந்து நெகட்டிவாக வந்து நிறையலாம் பேசிட்டு இருந்தாலும் இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து ஓரளவுக்கு பிக்கப்டாக தான் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி படமும் வந்து ரொம்ப வேற லெவல் அட்ரு அப்படின்னு சொல்ற அளவுலாம் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபைடு கொடுத்துருக்கு. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது வேற லெவல் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அங்கே தான் பெரிய ஏமாற்றத்தில் இந்த படத்தை நம்ம இந்த அளவுக்கு டவுன் கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ படங்கள் இல்லாத ஒரு குறைக்கு சலார் ஓடிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அடுத்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. வாட்ச் அவுட் ரேஞ்சுக்கு தான் வந்துடும் நினைக்கிறேன். பாப்போம். அதையும் நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போற படம் ஜோ படம் ரிலீஸ் ஆகி 40 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அநேகமா அடுத்த வாரத்தில் வந்து 50 நாளைக்கு கிட்ட வந்துடும். அது வரைக்குமே தியேட்டர்களில் ஓடும் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கிரீனாச்சும் கண்டிப்பாக ஓட்டுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஜோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்கிரீன் கிட்ட இருக்கு. இல்லை மோஸ்ட் ஆஃபா வந்து சிங்கிள் ஸ்கிரீன் அப்படின்னு இருந்தாலும் இதை நம்ம சலார்லாம் விட மேலே வச்சிருக்கோம்னா ஆக்சுவலி ஒரு படம் 40 நாளைக்கு மேலே ஆகியும் தியேட்டர்களில் வந்து அதுவும் சின்ன படமா வந்து இந்த அளவுக்கு சர்வே பண்ணிட்டு இருக்கு. ஸோ சலார் எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த படம் அதை எதுக்கு தூக்கி மேலே வச்சுட்டு 20 தியேட்டர் கொடுத்துருங்க அப்படி இப்படி ஆடியன்ஸ் போயிட்டு இருக்கான்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல படமா இருந்து பர்ஃபார்மன்ஸ்ல சர்வே பண்ற ஜோவை டாப்ல வைக்கிறது கரெக்டாக இருக்கும் தோணுது. நம்ம கொண்டு 2வது இடத்துல பார்க்க போற படம் காஞ்சூரிங் கண்ணப்பன். காஞ்சூரிங் கண்ணப்பன் போன வாரமே 25 நாள் ஆயிடுச்சு. இந்த படம் தான் இப்போ ஆடியன்ஸை வந்து ஆக்சுவலி ஒரு பேய் படமா வந்தாலும் காமெடியில் கமர்ஷியலா சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த நிறைய லீவு டைம் இருந்தது. இப்போ அதில் வந்து ஆடியன்ஸுக்கு நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணதில்ல. காஞ்சூரிங் கண்ணப்பனை கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கிற அளவுக்கு இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட நல்ல சர்வேவிங்ல இருந்திருக்கு. அதே சமயம் இப்போ 25 நாள் ஆக்சுவலி ஒரு மாசம் ஆக போகுது. அந்த அளவுக்கு ஆனாலும் அதிகபட்ச தியேட்டரிக்கல்ல இந்த காஞ்சூரிங் கண்ணப்பன் இப்போ நம்ம சிட்டியை பொறுத்தவரை ஆக்சுவலி சிட்டின்னு சொல்றோம்னா தமிழ்நாட்டிலும் இதோட வெளிப்பாடு தான் இருந்துட்டு இருக்கும் அங்கங்க மெயின் ஏரியால. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா காஞ்சூரிங் கண்ணப்பன் 1 மந்த் கிட்ட ஆனாலும் நல்ல ஒரு தியேட்டரிக்கல் ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்ல வந்து நல்லாவே தியேட்டரிக்கல் போயிட்டுன்றனால தான் நம்ம இந்த வாரம் இந்த அளவுக்கு டாப் பண்ணிருக்கோம். நம்ம கூட இந்த வாரம் முதல் இடத்துல பார்க்க போற படம் சபாநாயகன். சபாநாயகன் படம் ரிலீஸ் ஆகி இது 3வது வாரம். படம் சலார் கூட வந்து காம்படிட்ல வந்திருந்தாலும் இந்த படம் அப்படியே மைல்டா சர்வே ஆக ஆரம்பிச்சு. இந்த ஸ்கூல் போர்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு காலேஜ் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணி இன்னும் படத்தை கொஞ்சம் பெட்டரா எடுத்தாங்கன்னா ஆக்சுவலி அது ஆரம்பத்திலேயே வந்து ரொம்பவே பிக்கப் ஆகிட்டு வந்திருக்கும். எனிவே போன வாரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சபாநாயகனோட பிக்கப் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். தியேட்டரிக்கல்ல போன வாரத்தில் லீவ் நாள் அப்படின்றது வந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் சபாநாயகன் கொஞ்சம் தியேட்டரிக்கல்ல நல்லாவே சர்வேவிங் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மெயின் ஸ்கிரீன்ஸ் அதிகமான ஸ்கிரீன்ஸ்ன்றத சபாநாயகன் லாஸ்ட் வீக்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீக்லயும் பாத்தீங்கன்னா சபாநாயகன் தான் கொஞ்சம் அதிகமான ஒரு தியேட்டரிக்கல். இங்க காஞ்சூரிங் கண்ணப்பன் சலார் இதெல்லாம் கூட நம்ம முதலிடத்து கொண்டு வரலாம் கொண்டு வரலாம். பட் எனக்கு இந்த சபாநாயகன் படம்ன்றது வந்து இவ்வளோ பெரிய சர்வேவிங்லேயே வந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்திருக்குல. ஸோ அந்த ஒரு மரியாதைக்கே இந்த படத்தை வந்து நம்ம நம்பர் 1ல வைக்கிற தப்பான ஒரு விஷயமா இருக்காதுன்றனால தான் நம்ம இந்த அளவுக்கு டாப் பண்ணியிருக்கோம்.